ஜேபி ரெஸ்டாரண்ட் அடுத்ததா நீங்க தான் பிரசன்டேஷன் பண்ணணும். உங்க டிஷ் எடுத்துட்டு வாங்க. நான் இருக்கும்போது உன்னை ஜெயிக்க விட்டுருவேனாடி. என்ன சார் அநியாயம் இது? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். யாராவது கஷ்டப்பட்டு சமைச்சதை வேணும்னே கீழே கொட்டுவாங்களா சார்? இதுக்கு எப்படி சார் நாங்க பொறுப்பேத்துக்க முடியும்? அதெல்லாம் கன்சல்ட் பண்ண மாட்டீங்களா? அது எப்படி சார் நாங்க தோத்ததை டிக்ளேர் பண்றீங்க? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? தெரிஞ்சு கொட்டினாலோ தெரியாம கொட்டினாலோ கொட்டிட்டீங்கல்ல, அதான் சார் பிரச்சனை. சார் எதிர்பாராம தானே சார் இப்படி நடந்துச்சு. எங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல சார். ஆக்சுவலா எங்களுக்கு வந்த காய்கறி டாஸ்க் ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். அதுல யாருமே பண்ணாத மாதிரி டிஃபரெண்டா இன்னோவேட்டிவா சின்சியரா நாங்க ரெடி பண்ணிருக்கோம். டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் சார். அதோட குவாண்டிட்டி டேஸ்ட் எதுவுமே தெரியாம எப்படி நாங்க தோத்துட்டேன் டிக்ளேர் பண்ணலாம் சொல்லுங்க? எங்க சார் கம்ப்ளீட் பண்ணீங்க? அதான் கொட்டிட்டீங்களே சார். சார் இந்த மாதிரி பதில உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல சார். ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். சார் போட்டியில வந்துட்டு சாரி சொன்னா உங்களுக்காக ரூல்ஸை மாத்த முடியுமா சார்? சார் என்ன சார் ரூல்ஸ்? அவ்வளவு சின்சியரா டாஸ்க முடிச்சவங்கள ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க தோத்ததா சொல்றீங்க. அதத்தான் நான் சொல்ல வேணாம்னு சொல்றேன். இது எங்களுக்கு எவ்வளவு டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும். அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சார் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நீங்க ரொம்ப எமோஷனலா யோசிக்கிறீங்க. ஆனா காம்படிஷனை உங்க ஆங்கிள் இருந்து பார்க்க முடியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் சார். அதை எதுக்காகவும் மாத்த முடியாது. அன்பு சார், இதெல்லாம் நாங்க சொல்லணும்னு இல்ல. நீங்களே ஒரு பெரிய செஃப், உங்களுக்கே எல்லாமே தெரியும். சின்சியரா சமைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட அக்கறையா அன்பா சர்வ் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க எங்க கிட்ட சொல்ற இதே ரீசனை ஹோட்டல்ல சொல்ல முடியுமா சார்? நாம தான் சார் கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். ஜட்ஜஸ் கூப்பிடுறாங்க, எங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சார் நான் சொன்னது மீட்டிங் போகணும் சார். ஜட்ஜ் வேற கால் பண்றாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார் வாங்க சார். வாங்க போலாம். விடுன்னு நம்ம தோத்துட்டோம்னு சொன்னா நம்ம என்ன போட்டியில தோத்துட்டோம்? இந்த ரவுண்ட்ல தோத்துட்டோம். ம், இல்ல மிஸ் பண்ணிட்டோம். இங்க பாரு, ஒரு ரவுண்டு தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 ரவுண்டு இருக்குல்ல, பாத்துக்கலாம் விடு. சாரி, நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்னால தானே இவ்வளவு கஷ்டம். இங்க பாரு, அப்செட் ஆகாத. இன்னும் நமக்கு டைம் தான் இருக்குல்ல. இப்ப விட்டு அடுத்ததுல புடிச்சிடலாம். இங்க பாருங்க, போட்டியில நாம தான் ஜெயிக்கிறோம். நீ கான்பிடண்டா இரு. என்ன நீ? இது வரைக்கும் நான் ஒரு காம்படிஷன்ல தோத்ததே கிடையாதுடா. இதான் ஃபர்ஸ்ட் டைம். விடுன்னு. அண்ணா அண்ணா டேய் அன்பு, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ம் ம் என்ன மேடம், எல்லாம் ஓகே தானே? ம் கடைசில பிளான் பி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்களா? ஆச்சு. அதுல எனக்கு என்னன்னா, என்ன? இல்ல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. அப்படின்னா அத கண்டிப்பா சொல்லணும். ஒன்னும் இல்ல,
இன்னைக்கு அவங்க தோத்தது ஓகே தான். அதனால என்ன யூஸ் இருக்கு? நாளைக்கு அந்த செகண்ட் ரவுண்ட் தானே எலிமினேஷன் ரவுண்டுன்னு சொன்னாங்க. அதுல தோக்கடிச்சாலே மொத்தமா இந்த காம்படிஷன்ல இருந்தே வெளியே போயிடுவாங்கல்ல. எனக்கும் அதான் மேடம் ஒரே யோசனையாவே இருந்துச்சு. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. நம்ம வெற்றிக்கான வேலைய நாளைக்கு பாத்துக்கலான்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. நாளைக்குன்றது நிச்சயமே இல்ல. அது நம்ம கையிலயும் இல்ல. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த நிமிஷமே அதுக்கான வேலைய ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்கள தோக்கடிச்சதுனால என்ன யூஸ்னு கேட்டீங்கல்ல? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஒருத்தன் தோத்து போனா அவன் என்ன ஆவான்? பேனிக் ஆவான். அவனோட கான்ஃபிடன்ஸ் குறையும். போட்டியில ஜெயிக்கிறதுக்கு அடிப்படையே கான்ஃபிடன்ஸ் தானே. அத ஆரம்பத்திலேயே அடிச்சு நொறுக்கிட்டா அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல எப்படி அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான்? எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற டென்ஷன்ல ஏதாச்சும் தப்பு பண்ணுவான். பயங்கரமா சொதப்புவான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவங்கள தோக்கடிக்கணும்னு சொன்னேன். சூப்பர் மேடம். நிஜமாவே நீங்க பெரிய மாஸ்டர் மைண்ட் தான். அப்ப நாளைக்கு இதை விட பெருசா சூப்பரா ஏதாச்சும் பண்ணிடலாம் மேடம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஒன்னும் பண்ண வேண்டாம் நீங்க. போட்டிய வேடிக்கை மட்டும் பாருங்க. அது போதும். என்ன சொல்றீங்க? ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் த கேம். புரியல. வில்லத்தனம் பண்ணணும். ஆனா அதையே 24x7 பண்ணக்கூடாது. அப்பப்போ நடுவுல கொஞ்சம் கேப் விடணும். இல்லனா எதிராளிக்கு சந்தேகம் வந்துரும். அதுலயும் என் மேல அவளுக்கு சந்தேகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் தான் அவளோட முதல் எதிரி. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு அவ ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பா. அப்போ இப்பவே அவங்களுக்கு உங்க மேல லைட்டா ஒரு சந்தேகம் வந்திருக்குமே மேடம். வந்துட்டு போட்டோம். ஆனா அதுக்கு ப்ரூஃப்? போட்டியில அவங்க சொதப்படுறதுக்கெல்லாம் என் மேல பழைய தூக்கி போட முடியுமா? லுக், தொடர்ந்து இந்த கேம்ல அவங்களுக்கு தப்பா ஏதாச்சும் நடந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சந்தேகம் வரும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தான் செய்யறோம்னு தெரியணும். ஆனா நாம தான்றத ப்ரூவ் பண்ண முடியாத மாதிரி எல்லாம் இயல்பா நடந்த மாதிரி செய்யணும். இன்னைக்கு அவங்க வாங்கின அடியில அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துல கண்டிப்பா கூனி குறுகி போயிருப்பாங்க. சோ இனிமே நாம எதுவும் பண்ண வேண்டாம். நாளைக்கு அவங்களே சொதப்புவாங்க. நம்ம சின்னதா கிள்ளி விட்டா மட்டும் போதும். மத்ததெல்லாம் தானா நடக்கும். நீங்க போலாம். ஓகே மேடம். அன்பு, ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாம அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன யோசிக்கிற? வேற என்ன, போட்டியில் இப்படி ஆயிடுச்சுன்ற கவலைதான். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? எதிர்பாராம நடந்ததுக்கு இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தா அடுத்த ரவுண்ட்ல எப்படி உற்சாகமா கலந்துப்ப? அதேதான் நானும் சொல்றேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், டைம் மூவிங் வெரி ஃபாஸ்ட். அண்ணா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசின. இத பாரு, போட்டியில வெற்றி தோல்விங்கிறது சகஜம். ஆனா இது ஃபைனல்ஸ் கிடையாதுல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்டு தானே. இது ஒரு சின்ன சர்க்கிள் தான்டா. ஆனா அதுதான் இன்னும் நாம எவ்ளோ கவனமா இருக்கணும்னு கத்து கொடுக்கிற பாடம். ஆமா மாமா, நீங்க அப்செட்டா இருக்கிறப்போ சாப்பிடாம இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்ஃபேக்ட் அது நம்மள இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளதான் தள்ளும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு அந்த மூட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து சந்தோஷமா சாப்பிடுங்க. பாரு, வயசுல உன்னை விட சின்னவ, இவளுக்கு இருக்கிற பக்குவம் கூட உனக்கு இல்லையேடா. போட்டியில ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான தேவையே உற்சாகம்தான். அதை இழந்துட்டோம்னா அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. மைண்ட ஃப்ரீயா விடு. கண்மணி எங்கம்மா? அண்ணா, நீயாவது இவ்வளவு தூரம் வந்த, அவங்க உனக்கு மேல ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி ரூம் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? என்னவன்
நீயாவது இப்படி ஆயிடுச்சேன்னு தானே கவலைப்படுற. அவங்க அவங்களாலதான் நீ போட்டியில தோத்து போயிட்டேன்னு ஃபீல் பண்றாங்க. சாப்பிடாம என்னதான் யோசிச்சிட்டு இருக்க? டேய் அன்பு, என்ன பண்ண போற? நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் இதை வரேன். டேய் அன்பு, சாப்பிட்டுட்டு போட. நான் வரேம்மா. மாமா டேய் டேய், என்னடா என்ன ஆச்சு இவனுக்கு? எங்க போறான் சாப்பிடாம கொள்ளாம? என்ன பிக் மம்மி, என்னென்னவோ தத்துவம்லாம் சொன்னீங்க, இன்னுமா புரியல? வர வர அவன் பண்றதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுடா. இன்னும் உங்களுக்கு விலைக்கு சொல்லணுமா? உங்க புள்ள அண்ணிய சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வர போறான். ஆ? என்னடா சொல்ற? அப்போ ஒர்க் ஆகுதுங்கறியா? ஆமா ஆமா ஒர்க் ஆகுதுதான், செம்மையா ஒர்க் ஆகுது போலே. சூப்பர். ம். பசி எடுக்குதுன்னு ரூமை விட்டு வெளில வந்துட்டாளா? ஆனா டைனிங் ஹால் இந்த பக்கம்ல இருக்கு, இங்க எங்க போறா? எங்க இதுவா? இதான் போவோம். ஹலோ ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? யாரையும் காணோம். என்னாச்சு இவளுக்கு? இது யார் ரூமு? ஒன்னும் புரியலையே. எதுக்கு இங்க போறா? இந்த ரூமுக்குள்ள தானே வந்தா, ஆனா ஆளை காணுமே. இல்ல நான் வேற ஏதாவது ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டேனா? ம், எங்க போனா? என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. மச்சி, நம்ம டின்னர் சாப்பிடறதுக்கு முன்னாடி ரூமுக்கு போகணும்டா. ஐயோ, ஆள் வர மாதிரி இருக்கு. அப்புறம் நம்மள திருட நினைச்சிடுவாங்களே. ஒளியறதுக்கு இடம் இருக்கா? அ, அ, இந்த பீரோ தான் கரெக்ட். யாரும் வரல. அய்யய்யோ, நீங்க? நீ இங்க இருக்க? நான் இங்கேயும் இருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? என்ன ஒரு மாதிரியா பேசுறா? நான் எங்க போனாலும் என்ன விடவே மாட்டியா? ஐயோ, இதே வேலையா போச்சு உனக்கு. ஓ, ஆஹா. குடிச்சிருக்கியா? ஆமா, பைனாப்பிள் ஜூஸ். நானும் தேன்மொழியும் அப்படியே பீச் பக்கம் ஆ. போணுமா, அப்ப அங்க ட்ரேல வச்சு ஒருத்தன் அழகா எடுத்துட்டு வந்து கொடுத்தான். செம்ம ஆ, சூப்பரா ஆ, ஆ. இருந்துச்சு. சொன்னா நீ நம்ப மாட்ட, நானே மூணு மூணு கிளாஸ் காலி பண்ணிட்டேன் தெரியுமா? 3 கிளாஸா? ஆமா, ஆ. ரொம்ப நல்லா காலி பண்ண? இருந்துச்சு. நீ காலி பண்ணது பைனாப்பிள் ஜூஸ் இல்ல, ஏன் வேற எப்படி தெரியுது? ஒயின் ஆப்பிள் ஜூஸ் மாதிரி தெரியுது. பைனோ வைனோ, அத குடிச்சதுக்கு அப்புறம் ஐம் ஃபீலிங் ஃபைன். அதுதான் விஷயம். ஏன் நீ குடிக்கிறியா? இல்லம்மா, எனக்கு யாரும் அந்த ஃபைன் ஆப்பிள் ஜூஸ் தரல. ஆ. ஏ, என்ன என்ன லுக் இது? நான் பண்றதுல உனக்கு காண்டா இருக்கா? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா
இப்ப உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தெரியும்ல? எல்லாம் முடிஞ்சு ஏய், ஏய், வாய் மூடு. ஓ, டேய் தீபா எங்க? அவ சாப்பிட போயிருக்கா. என்னடா சொல்றீங்க? அவ நம்மள விட்டு சாப்பிட போக மாட்டாளே. மச்சி, அவ இன்னொரு டீம்ல ஒரு ஃப்ரெண்ட புடிச்சிட்டா. அவனை பார்க்க தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்த வேலை என்ன? இதெல்லாம் நமக்கு தேவையா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. வாங்க அவளை போய் கூட்டு வரலாம். பாத்தியா, அப்படியே வாய் போட்டு அமுத்துற. மூச்சு முட்டினு செத்துருப்ப. ஐயோ ஐயோ ஐயோ, சத்தம் போடாதம்மா. சாரிமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. நம்ம 2 பேரும் இங்க திருட்டுத்தனமா இருக்கோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு அசிங்கம் ஆயிடும்ல. அதனால கொஞ்சம் வாய் மூடு ப்ளீஸ். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? நான் இங்க வந்தது அவங்கள கண்டுபிடிக்கணும் தான். புரியல. சும்மா போட்டியில கலந்துட்டா மட்டும் போதாது, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். ஓ, ஓகே? நீ என்ன கவனிச்ச அப்படி சுத்தி? இங்க என்னென்னமோ நடக்குது. நம்மள கவனிக்கிறதுக்காகவே ஒரு டீம் இங்க சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆ, ஆ, யார் சொன்னது? யார் அவங்க? அவங்க யாரும் தெரியாது. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்து ஆ, அத கண்டுபிடிக்கதான் ரகசியமா இதுக்குள்ள வந்து நான் அப்படியே நின்னேன். ஆ, ஆ, ஆம். ஆ, நீ எப்படி இதுக்குள்ள வந்த? கரெக்ட், குட் கொஸ்டின். அது ம். உன்னை பார்க்க. இரு இரு, அப்படி வாயை திறக்காத. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவனுங்க பேசுறத கேட்டுதான் நான் இங்க வந்து உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னது? உன்கிட்ட இல்ல, இந்த கபோர்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். தானே பார்த்தேன். நான் இல்ல ஷூ, நீதான் ஷூ. இன்னைக்கு நம்ம பண்ண சம்பவத்துல அந்த டீமே கதி கணக்கி போச்சுல தல. சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா இதுல கொஞ்சம் எனக்கு ஏமாற்றம் தான்டா. ஏன் தல? எல்லாம் நல்லா தானே போச்சு. மேடமும் ஹாப்பி தானே. யாரா இருப்பா? மேடம் ஹாப்பி தான். ஆனா பிளான் ஏப்படி நடந்திருந்தா நமக்கு அதுல பேர் கிடைச்சிருக்கும். ஏன்னா பிளான் பில ஸ்கோர் பண்ணது நாம இல்லையே, அவங்க தானே. யாரா இருப்பா? இந்த குரலை நான் எங்க கேட்ட மாதிரி இருக்கே. அப்படியா? ஆ, ஓகே ஓகே. சரி, இப்ப என்ன? இன்னும் 2 ரவுண்ட் இருக்குல்ல, அதுல நம்ம திறமைய காட்டுவோம். ஆமா, மேடமோட பிளான் என்னவோ அத சொல்லட்டும். ஆனா வாங்கின காசுக்கு அவங்க அசந்து போற மாதிரி நாம சில காரியத்தை பண்ணி நாம யாருன்னு காட்டணும். என்ன சொல்றீங்க? சரி தல, இந்த சந்தோஷத்தை நம்ம பீர் அடிச்சு கொண்டாடுவோம். நான் பிழையினி உந்தன் விழிகளை மெய்கதிர் ஒளி, நீயும் சிரிப்பது என் கொடையடி, என்னை பாரம்மா. நம் இடைவெளி அதை குறைத்திடு, என் கரம் பிடி, உந்தன் முதடுகள் என் வசம் இனி மெய்தானம்மா. கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ, அனல் தாங்க முடியல. நீ முன்னதாவது எனக்கு மூச்சு விடு. ஐயோ, அமைதியா இரு, அமைதியா இரு. சரி சரி, ஓகே 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 ஓகே. எதுக்கு ஓர ரியாக்ட் பண்ற? இரு, நானே விசுறேன். இரு. விசிறு.